நீங்களா சின்ன பிள்ளைங்களா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசுவை முதலாவதாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, திருப்பலி என்பது ஒரு கொண்டாட்டம். நற்கருணை விருந்து கூட ஒரு கொண்டாட்டம் தான். பல நேரங்களில் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நாம் கவலைகளோடு, துயரங்களோடு, வேதனைகளோடு உள்ளே நுழையலாம். ஆனால் வெளியே செல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு நாம் செல்ல வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் ஃபாதர், நீங்கள் வைக்கிற பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக போக முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த மறையுரையை ஒரு சிறிய நகைச்சுவையோடு ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். கொரோனா காலகட்டத்தில் நிறைய குடும்பங்களில் ரொம்ப அமைதி நிலவுச்சு அப்படின்ட்டு ஒரு சர்வே சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா? வீட்டில் நிறைய பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது முகக்கவசம். யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால எந்த சண்டையும் இல்லை, சச்சரவும் கிடையாது. ஒரு தம்பதியர் தங்களுடைய 50வது ஆண்டு திருமண விழாவினை கொண்டாடினார்கள். கொண்டாட்டத்தின் முடிவிலே ஒரு பேட்டியாளர் அவர்களை சந்தித்து, அந்த கணவன் மனைவியை சந்தித்து, நீங்கள் எப்படி 50 ஆண்டுகளை கடந்து வந்தீர்கள்? உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரவில்லையா? எந்த சண்டை சச்சரவும் இல்லையா என்று கேட்டபொழுது அந்த கணவர் சொன்னாராம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இந்த பேட்டியாளருக்கு பயங்கர ஆச்சரியம். உண்மையாலுமா சொல்றீங்க? ஒரு சண்டை சச்சரவு கூட வந்தது கிடையாது? இல்ல, வந்ததே கிடையாது. உடனே அந்த பேட்டியாளர் சொன்னாராம், அதனுடைய ரகசியத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்றாரு. நிறைய பேர் உங்கள கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க, இது தெரிஞ்சாக்கா, இந்த சீக்ரெட் தெரிஞ்சா நம்ம கூட அதை கடைபிடிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு வேளை நீங்க முயற்சி செய்யலாம். கணவர் சொன்னாராம், 50 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. நாங்கள் ஷிம்லாவிற்கு சென்றோம். ஒரு குதிரை சவாரி மேற்கொண்டோம். என் மனைவி ஒரு குதிரை மேலும், நான் ஒரு குதிரை மேலும், வேறு ஒரு குதிரை மேலும் ஏறிக்கொண்டோம். மனைவி ஏறிய குதிரை கொஞ்சம் முரட்டு குதிரை. ஏறின உடனே மனைவியை கீழே தள்ளிடுச்சு. மனைவிக்கு பயங்கர கோபம். குதிரையோட வயிற்றுல குத்திட்டு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங். என்ன சொன்னாங்களா? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வயிற்றுல குத்திட்டு மேலே ஏறிக்கிட்டாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு திருப்பியும் அந்த குதிரை அந்த அம்மாவை கீழே தள்ளிடுச்சு. என் மனைவிக்கு பயங்கர கோபம். இன்னும் அதை விட வேகமா வயிற்றுல குத்திட்டு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன சொன்னாங்களா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறிக்கிட்டாங்க. குதிரையோட இயல்பு தெரியும் தானே, திருப்பியும் அந்த அம்மாவை கீழே தள்ளிடுச்சு. என் மனைவிக்கு பயங்கர கோபம். பேக்ல இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த குதிரையை சுட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேட்டியில ஐயோ நீங்க என்ன பண்ணீங்க? உடனே அந்த கணவர் சொன்னாரா, நான் ஒண்ணுமே பண்ணல. என் மனைவி கிட்ட போயிட்டு, ஏம்மா, வாயில்லாத ஜீவனாச்சே, இப்படி பண்ணிட்டியே, உனக்கே நியாயமான்னு கேட்டேன். அவ என்னை பார்த்து சொன்னா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னா. அன்னைக்கு வாயை மூடினதுதான் 50 வருடங்கள் நாங்கள் கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இது ஒரு சிறிய நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மயான அமைதியை நாம் யாருமே விரும்புவது கிடையாது, கொண்டாடுவது கிடையாது. நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அக்களித்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் கடவுளும் விரும்புகின்றார், நாமும் விரும்புகின்றோம். நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சமயமும் அதை சொல்லி தருகின்றது. இன்றைக்கு நற்கருணை விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணை சொல்லி தருகின்ற பாடங்கள் அதிகம். இன்றைய நாளிலே நற்கருணையினுடைய 3 முக்கியமான பண்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 முக்கியமான பண்புகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அதிக நேரம் பிடிக்கும். சுருக்கமாக 2 பண்புகளை பற்றி சொல்லிவிட்டு 3வது மிக முக்கியமான பண்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நற்கருணை என்பது உணவு. ஏன் ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வடிவிலே தன்னைத்தானே உணவாக கொடுக்க வேண்டும்? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னாக்கா, இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு
இந்த பூத உடல் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. மேக்சிமம் 40 நாட்கள் உணவில்லாம வாழ்ந்துடான். அதுக்கு மேல பலசாலி கூட உணவில்லாம வாழ முடியாது. ஆக இந்த உடல் உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு அவசியம். அதே போல நமக்குள் இருக்கின்ற இந்த ஆன்மா உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆன்மீக பசி, அந்த பசியை போக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதற்கும் உணவு தேவை. அதனால்தான் ஆன்மீக உணவாக ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நற்கருணையை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். இரண்டாவது மிக முக்கியமான பண்பு, நற்கருணை என்பது ஒரு பிரசன்னம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் இந்த பிரசன்னத்தினுடைய அந்த சக்தியை நாம் உணர்வதே கிடையாது. பலம் வாய்ந்த ஒரு பிரசன்னம், நம்பிக்கை தருகின்ற, நலம் தருகின்ற, வளம் தருகின்ற, வாழ்க்கையை தருகின்ற, சுகத்தை தருகின்ற ஒரு பிரசன்னமாக நற்கருணை பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு பண்பு, நற்கருணை என்பது ஒரு தியாக பலி. பிரியமானவர்களே, நற்கருணை ஒரு பலி, யூகரிஸ்ட் இஸ் a sacrifice என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த பலியை பற்றி 3 அளவிலே நாம் பேசலாம். முதலாவது, நம்மை நாமே தெரிந்தவர்களுக்காக நம்மை பலியாக கொடுப்பது அல்லது நம்மை இழப்பது, நம்மை நாம் தியாகம் செய்வது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு முறை நான் ஒரு பங்கில இருந்த பொழுது ஒரு சகோதரர் வந்தார். ஃபாதர், எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்க போகிறது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் ஜெபித்துக் கொள்ளுகின்றேன். உடனே அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு யார் அந்த கிட்னியை ஸ்பான்சர் செய்யறது? அவர் சொன்னார், குடும்பத்தில் ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறாங்க, ஆபரேஷன் முடிஞ்ச பிறகுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நான் சொன்னேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. சில மாதங்கள் கழித்து அவர் மீண்டும் என்னை சந்திக்க வந்தார். ஃபாதர், நன்றி என்று சொன்னார். நான் சொன்ன, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், சுகத்தை தருபவர் அவர் மட்டும்தான். அவர்கிட்ட மீண்டும் அதே கேள்வியை கேட்டேன், யார் உங்களுக்கு அந்த கிட்னியை ஸ்பான்சர் செய்தது? அவர் சொன்ன பதில் என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அவர் சொன்னார், என்னுடைய அண்ணன் எனக்கு இந்த கிட்னியை தியாகம் செய்தார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவருடைய அண்ணனுடைய குடும்பத்தையும் எனக்கு தெரியும். அவருடைய அண்ணனுக்கு மனைவி இருக்கின்றார், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட தன்னுடைய தம்பிக்காக அவர் தன்னுடைய உடலின் ஒரு பகுதியை இழந்து போனார், தன்னைத்தானே தியாகம் செய்திருக்கின்றார். இது உன்னதமான ஒரு பலி, உன்னதமான ஒரு இழப்பு, ஒரு தியாகம். நம்மை தெரிந்தவர்களுக்காக நம்மை நாமே இழப்பது. இரண்டாவது ஒரு பலி இருக்கின்றது, நம்மை தெரியாதவர்களுக்காக நம்மை நாமே இழப்பது. இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். நிறைய புனிதர்கள், மாபெரும் தலைவர்கள், யாரென்றே தெரியாத பலருக்காக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்திருக்கிறார்கள், இழந்து போயிருக்கின்றார்கள். 1940ஆம் ஆண்டுகளிலே நமக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர் தொடங்கி உச்ச கட்டத்தை அடங்கிய காலம் 40-45 எல்லாம். அந்த காலகட்டத்திலே மேக்சிமிலியன் கால்பே என்கின்ற குருவானவர் யூதர்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார். ஹிட்லர் யூதர்களை கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்து அவர்களை கொன்று ஒழித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது இந்த தந்தை, அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே, யூதர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே, அவர்களும் இறை சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தானே என்று சொல்லி அவர்களுக்காக நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அவரையும் சிறையில் பிடித்து தள்ளுகின்றார்கள். அந்த சிறையில் இருந்து ஒரு கைதி தப்பித்து விடுகின்றான். அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நாசிக்கள் அங்கிருக்கின்ற 10 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கொன்றுவிட்டால் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று சொல்லி அந்த 10 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 10வது நபரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பிரான்சிஸ்கோ கஜவனவிக் அவர் கதறி அழுகின்றார். ஐயோ, என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு மனைவி இருக்கின்றார், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நான் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்று கதறி அழுகின்ற பொழுது அந்த நாசிக்கள் அவரை விடுவதாக தெரியவில்லை. உடனே அங்கிருந்த அந்த குருவானவர் மேக்சிமிலியன் கால்பே அவர் சொல்லுகின்றார், நான் அவருடைய இடத்தை எடுத்துக் கொள்ளுகின்றேன். நாசிக்கள் அந்த பிரான்சிஸ்கோ அவர்களை விட்டுவிட்டு அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே அவர்களை பிடித்து சென்று சிறையில் தள்ளுகின்றார்கள். உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் 2 வாரங்கள்.
அத்தனை பேரும், அந்த 9 பேரும் மடிந்து போகின்றார்கள். அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே மட்டும் உயிரோடு இருக்கின்றார். அவருக்கு விஷ ஊசி போட்டு அவரையும் கொன்று விடுகின்றார்கள். அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே அவர்களுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது அவரால் காப்பாற்றப்பட்ட அந்த நபர் பிரான்சிஸ்கோ கஜவனவிக், அவர் ஒரு யூதர், அங்கே இருக்கின்றார். அந்த திருநிகழ்வின் முடிவிலே பேட்டியாளர்கள் அவர்களை பார்த்து கேட்கின்றார், அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்ட பொழுது நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த யூதர் சொன்ன பதில், அவருடைய முகத்திலே ஆண்டவர் இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அருள் தந்தை மேக்சிமிலியன் கால்பே அவர்களுக்கு இந்த யூதர் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா, அவருக்கு உண்மையிலேயே மனைவி இருக்கின்றாரா அல்லது பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்றெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. யாரென்றே தெரியாத ஒரு நபருக்காக தன்னுடைய வாழ்வை அவர் இழந்து போனார். முதல் பலியை விட சற்று உன்னதமான ஒரு பலி, ஒரு தியாகம், ஒரு இழப்பு. மூன்றாவது ஒரு தியாகம் இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம். அதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம், பலியின் உச்சக்கட்டம், இழப்பின் உச்சக்கட்டம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம், நல்லவர்கள் யாருக்காகவாவது ஒருவர் உயிரை கொடுக்க முன் வரலாம், அதுவே அரிதானது என்று சொல்லுகின்றார் பவுலடிகளார். நேர்மையாளர்களுக்காக யாராவது உயிரை கொடுக்க வரலாம். ஒருவேளை அன்னை தெரேசா உயிரோடு இருந்தால் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னால் அவருக்காக உயிரை கொடுக்க பலர் காத்து கொண்டிருப்பார். அல்லது அப்துல் கலாம் ஐயா அல்லது காமராஜர் ஐயா என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியாக நல்ல மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ வேண்டும் என்றிருந்தால் அவர்களுக்காக உயிரை கொடுக்க கண்டிப்பாக மக்கள் இருப்பார்கள். ஆனால் அதுவே அரிது என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். ஆனால் பாருங்கள், வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது, நேர்மையாளருக்காக யாராவது உயிரை கொடுத்தலே அரிது, ஆனாலும் கூட நாம் எல்லாம் பாவிகளா இருந்த பொழுதே நமக்காக ஆண்டவர் இயேசு தன் உயிரை தந்தாரே, அதில்தான் அன்பினுடைய உச்சக்கட்டம் அடங்கி இருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். யாருங்க பாவிங்க வாழணும்னு ஆசைப்படுவா? ஒரு கொலைகாரனை பார்த்து ஐயோ தெரியாம கொலை செஞ்சிட்டார் பாவம் விட்டுடுங்க என்று சொல்லுவோமா? ஒரு குற்றவாளியை பார்த்து அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லுவோமா? மனித நியதி, யாரெல்லாம் குற்றம் செய்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுதான் மனித நியதி. ஆனால் கடவுளுடைய நியதியை பாருங்கள், நாம் எல்லாம் பாவிகளாய் இருந்த பொழுதே, குற்றவாளிகளாய் இருந்த பொழுதே, பலவீனமானவர்களாக இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னைத்தானே சிலுவையிலே தாரை வாரி கொடுத்தார். தன்னைத்தானே இழந்து போனார், தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டார். அதிலே தான் அன்பின் உச்சக்கட்டம் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது ஒரு உணவு, நற்கருணை என்பது ஒரு பிரசன்னம், நற்கருணை என்பது ஒரு தியாக பலி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் பேறு பெற்றவர்கள், மிகவும் பாக்கியவான்கள். இதை மறந்துவிடவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? 2 முக்கியமான காரணங்களுக்காக. மற்ற சபையை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இறைவார்த்தையோடு திருவழிபாடு முடிந்து விடுகின்றது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இறைவார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய திருவழிபாட்டின் முதல் பகுதி இறைவார்த்தையாக இருக்கின்றது, 2ஆம் பகுதி திருவிருந்தாக, நற்கருணை விருந்தாக இருக்கின்றது. எனவே நம்முடைய திரு வழிபாடானது ஒரு முழுமையான ஒரு வழிபாடாக இருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே பாக்கியவான்களாக இருக்கின்றோம். 2வது, இந்த திருவிருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருப்பலியிலே அந்த ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த நற்கருணையின் 3 பண்புகளையும் நாம் கொண்டாடுகின்றோம். நன்மை வாங்க வருகின்ற பொழுது நற்கருணை ஒரு உணவு என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அப்பத்தை நாம் உயர்த்தி காட்டுகின்ற பொழுது அவருடைய தியாக பலி, நமக்காக பலியானாரே, நமக்காக தன்னைத்தானே இழந்து போனாரே என்பதை நாம் கொண்டாடுகின்றோம். திருப்பலி முடிவிலே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பிரசன்னத்தை நற்கருணையிலே நாம் பாதுகாப்பதன் வழியாக கொண்டாடுகின்றோம். ஆக இந்த 3 அம்சங்களையும் 3 பண்புகளையும் நாம் திருப்பலியிலே கொண்டாடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் நான் சொல்லுகின்றேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் பேறு பெற்றவர்கள்,
பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை முதலாவதாக பெற இருக்கின்றார்கள். நாம் எல்லோருமே ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளுகின்றோம், பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. யூ பிகம் வாட் யூ ஈட். நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடாது, கோழியை சாப்பிட்டா கோழியா மாறுவோமா, ஆடை சாப்பிட்டா ஆடா மாறுவோம். கிடையாது. நாம் உண்கின்ற உணவு நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்பதுதான் உண்மை. அதனால்தான் மருத்துவர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டயட் கண்ட்ரோல். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் உண்கின்ற உணவு நம்முடைய உடலிலே பலவிதமான மாற்றங்களை எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ உண்டு செய்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய உடலிலும் சரி உள்ளத்திலும் நாம் மாற்றத்தை காண வேண்டும். பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகின்றார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. யாருங்க அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசுவை அனுபவத்தவர்களால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற பொழுது இதனை நாம் உணர வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலுமாக பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகின்றார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகத்தை நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவாகவே நாம் மாற வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு முதலாவதாக பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, நீங்களும் ஒரு மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ, உங்களுடைய வாயிலிருந்து பிறர் மனத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ, உங்களுடைய வாயிலிருந்து எரிச்சல் மூட்டக்கூடிய வார்த்தைகளோ, உங்களுடைய வாயிலிருந்து கோபமான வார்த்தைகளோ, தகாத வார்த்தைகளோ, தேவையில்லாத வார்த்தைகளோ வரவே கூடாது. ஏனென்றால் இந்த நாக்கினாலே, இந்த வாயினாலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளுகின்றீர்கள். அது புனிதமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இன்று முதல் நீங்கள், இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இதுவரைக்கும் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா இருந்துட்டு சொன்னா சந்தோஷம்தான். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மாற வேண்டும். இதுவரை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் இன்று முதல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். யார் யாரெல்லாம் பெற்றோரை மதித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீடிய ஆயுளையும் நலத்தையும் அவர் தருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற நாம் அனைவரும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே வாழும் நற்கருணையாக ஆண்டவர் இயேசுவாக பிற நலனிலே அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென்.